ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து என்னுடைய சகோதரர் ராமஜெயம் அவர்களோடு சேர்ந்து சாமுவேல் அவர்களோடு இணைந்து இந்த கல்லூரிக்காக மிகப்பெரிய சிறப்பை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பேராயர் அவர்கள் பேசியது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, வளர்ச்சி, மகிழ்ச்சி. காரணம், எங்களோடு அவரும் இருந்து கலைஞரை சந்திக்க வந்தார் என்று சொல்லும்போதே, இந்த காலத்திலெல்லாம் பெரிய பொறுப்புக்கு வந்தவர்கள் பழையதை சொல்வதில்லை. ஆனால் நம்முடைய பேராயர் சிறப்பாக சொன்னார்கள். என்றைக்கும் உங்களுக்கு நன்றியாக, நிச்சயமாக நீங்கள் சொல்லும்படி உங்களுக்கு நன்றியாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு மேயர் அவர்கள், வழக்கறிஞர் வைரமணி அவர்கள், வரவேற்புரை சிறப்பாக நிறுத்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், துணை முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு உரையை சொன்னார்கள். இலவசம் என்பதை இகழ்ச்சியாக பேசுகிற இந்த காலத்தில் அந்த இலவசங்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு சேர்ப்பதுதான் சிறந்த வளர்ச்சி என்று எடுத்து சொன்னார்கள். உள்ளபடியே இதை நான் சென்னையிலே அமைச்சரவை கூட்டத்துக்கு முன்பாக தமிழ்நாடு கட்டமைக்கின்ற ஒரு திட்டத்திலே நம்முடைய தலைவராக இருந்தவர் சொன்னார், ஒவ்வொரு செயலும் செய்கிற போது அது எப்படி மக்களை சென்றடைய வேண்டும் என்பதிலே கலைஞர் அவர்கள் சிறப்பாக இருந்தார். குறிப்பாக 7.5% படித்து அரசு கல்லூரியில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்றும், முதல் பட்டதாரிக்கு மார்க் அடிப்படையில் 6% அவர்களுக்கு கூடுதலாக தருவதற்கும், எப்படியாவது படிக்காதவர்களையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்று எடுத்து சொன்னார்கள். திருமண உதவி திட்டம் கொடுக்கின்ற போது 8வது வகுப்பு வரை படிக்க வேண்டும், 10வது வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தார்கள். திருமண உதவி திட்டத்திற்கு பிறகு இடைநிலா கல்வி, மாணவர்கள் மாணவிகள் இடையிலே கல்வியை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக 1000 ரூபாய் திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதான் 98.8% இன்றைக்கு மேல் கல்விக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல் ஆரம்ப பள்ளியிலே வருகிற, கீழ்நிலை பள்ளியில் இருக்கின்ற ஆரம்ப பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் உணவருந்தாமல் வந்துவிட்டால் அவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் நம்முடைய கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அரசு ஒவ்வொரு திட்டத்தை செய்கிற போது என்றைக்குமே திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இன்னைக்கு அதிமுக கூட ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் ஒரு பிரிவினர் தொடர்ந்து எதிர்க்கிறார்கள், அதை எதிர்த்து வருகிறார்கள். ஏனென்றால் கீழே இருக்கிறவர்கள் படித்துவிட்டு மேலே வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவர்கள் மட்டுமே படிக்க வேண்டும், அவர்கள் மட்டுமே நிர்வாகத்திற்கு வர வேண்டும், அவர்கள் மட்டுமே எல்லா பொறுப்புகளும் இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி இன்றைக்கு நேற்று பேசுகிற போது முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது இந்த மடிக்கணினி திட்டத்தை துவங்கி வைக்கின்ற போது கோவையில் இருக்கிற பயிற்சி எஸ்பி அவர்கள் சொன்னார்கள், நான் கேட்டேன், என்னுடைய தந்தையார் ஒரு தூய்மை பணியாளர், கல்லூரி இங்கே கோயம்புத்தூரிலே தூய்மை பணியாளர், இன்றைக்கு நான் எஸ்பியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த அரசு தந்திருக்கிற அந்த முயற்சியும் அந்த உதவியும் தான் என்று சொன்னார்கள். எனவே நிறைய பேர் படிக்கிற போது ஒருவர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், அவருடைய மகள் எஸ்பியாக வருகிறார், ஒருவர் எஸ்பியாக இருக்கிறார், மகள் IAS-ஆக வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடைமுறையில் தினந்தோறும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு மடிக்கணினியை உங்களுக்கு தருகிறோம், உலகம் உங்கள் கையில் என்ற அளவிலே நல்லதும் இருக்கிறது. பேராயர் அவர்கள் சிறப்பாக சொன்னார், பல பெரியவர்களுக்கெல்லாம் நிறைய நிதியை தந்தார்கள், ஆனால் அது கீழ்மட்டத்திற்கு வரும் என்று வந்ததா என்றால் வரவில்லை என்று சொன்னார்கள். அப்படி இல்லாமல் இந்த மடிக்கணினி என்பது உங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இதை பயன்படும். அப்படி வளர்ந்து நீங்கள் பெரிய அளவில் வருவதற்கு நாங்களும் உங்களோடு இருந்தோம் என்ற நிலையிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. மடிக்கணினியிலே நல்லதும் இருக்கிறது, கெடுதலும் இருக்கிறது. இந்த கெடுதலை விடுத்து நல்லதை மட்டுமே எடுத்து முன்னேற வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வங்கியில் ஒருவர் மிகப்பெரிய பணம் போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நம்பர் தெரியுமானால் அதை அவர்களாகவே தெரியாமல் எடுக்கக்கூடிய வசதியெல்லாம் இன்றைக்கெல்லாம் இந்த மடிக்கணினியில் வந்திருக்கிறது, ஆன்லைனில் வந்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய எங்களுடைய நிர்வாகம், அரசு நிர்வாகத்திலே மேனுவலாக செய்கிற பணிகள் எதுவுமே இப்போது குறைந்து அனைத்துமே கம்ப்யூட்டரில் வந்திருக்கிறது. இதை அழிக்க முடியாத சாட்சியமாக நம்முடைய நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
அந்த சாட்சியங்கள் பிறல் சாட்சியாக வரவே முடியாது. கம்ப்யூட்டரில் வந்துவிடும் சொன்னால் அது நேரடியாக அது பிறல் சாட்சியம் இல்லாமல் நேரடியாக குற்றம் செய்தால் குற்றம்தான் என்று நிரூபிக்கிற ஒரு இடமாக இந்த மடிக்கணனை வந்திருக்கிறது. எனவே மாணவ பெருமக்கள் மிக சிறப்பாக இதை கையாண்டு நீங்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.